வணக்கம் நேயர்களே. நம்ம யோகா ஆசனாஸ் பண்ணும்போது வார்ம் அப்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பாடியில் மூமெண்ட் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது வார்ம் அப் பண்ணி இருந்தால் தான் எந்த ஆசனாஸுமே ஈஸிலி வரும். ஸோ இப்போ இன்னொரு வார்ம் அப்பும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ரெண்டு முட்டியும் ஓகே. ஸோ ஒன்று மட்டும் ரெஸ்ட்ல இருக்கட்டும், இன்னொரு மட்டும் இப்படி பிடிச்சு, அதாவது இன்டர்லாக் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிட்டு உங்களோட மார்பு பகுதியை கொஞ்சம் புஷ் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இதை கொஞ்சம் ஸ்லைட்டா, அந்த முட்டி போட்டதை மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டா இழுத்து உங்க செஸ்ட் கிட்ட புஷ் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு மெதுவா இந்த காலை மட்டும் தூக்கி இருங்க. இப்போ நார்மலி மூச்சு உள்ள வெளியே 1 2 3 அண்ட் மெதுவா கால்களை கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு கால், அதாவது பைபோஸ்னால, ஸோ ரெண்டு காலையும் பண்ணுறது அவசியம். ஸோ இன்டர்லாக் பண்ணி உங்க செஸ்ட் கிட்ட புஷ் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, உங்க மார்பு பகுதியை முன்னாடி தள்ளுங்க அண்ட் மெதுவா போகும்போது இன்னொரு காலையும் அப்படி 1 2 மூச்சு உள்ள வெளியே உள்ள வெளியே இந்த மாதிரி மெதுவா பண்ணலாம். ஸோ உங்க பாடியை நீங்க இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வார்ம் அப்ஸ் பண்றதுக்கு அப்புறமா இப்போ பண்ண போற ஆசனம் இட்ஸ் லைக் அர்த்த பத்த பத்ம பஷ்சிமோத்தானாசனம். அதாவது நிறைய பத்மாசன பஷ்சிமோத்தானாசன்ற இந்த மாதிரி ரெண்டு ஆசனாஸையும் காம்பினேஷன் பண்ணி வர ஆசனா தான் அர்த்த பத்த பத்ம பஷ்சிமோத்தானாசனம். ஸோ இப்போ அந்த ஆசனம் எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது எப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க மேட் லென்த்துக்கு உட்காருங்க. உட்காரும் போது அதே தான் உங்களோட பட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உட்காரும் போதே ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும்னுட்டு மார்பு பகுதியை முன்னாடி தள்ளுனாதான் உங்க கால் கரெக்டா விழும். ஸோ யூல் பி வெரி ஸ்ட்ரெயிட். இப்போ இந்த காலை இப்படி இது மேல உட்கார வைங்க. உங்க ரைட் கை, அதாவது உங்களோட ரைட் காலு உங்க தொட மேல இருந்தா உங்களோட ரைட் கை பின்னாடி போகும். எனக்கு டச்சே ஆகல அப்படின்னா, நான் டச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஒரு லென்த் ஆஃப் கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. உங்களை இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, சின்ன டவலோ கர்ச்சீஃபோ எடுத்துட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா கால்ல, இங்க ஒரு லாக் போட்டுட்டு கையை பின்னாடி இப்படி பிடிச்சுக்கலாம். இது ஒரு டெக்னிக். என்னால முடியல, நிறைய பேருக்கு ஹிப் பெருசா இருக்கும், பட் லைன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், என்னால பண்ண முடியலன்னா இந்த ஆசனம் எனக்கு இல்லைன்னு அப்படியெல்லாம் இல்லை. ஸோ யார் வேணாலும் ஆசனாஸ் பண்ணலாம். சிம்பிள். ஒரு கர்ச்சீஃபை இங்க எடுத்துக்கோங்க, உங்க கையை இப்படி பிடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேரேட்டரி போஸ் ரெடி ஆச்சு. இப்போ எனக்கு இட்ஸ் லைக் திஸ் அண்ட் மெதுவா இந்த காலையும் பிடிக்கும். இந்த மாதிரி 1 2 3 மெதுவா பின்னாடி வரலாம். இப்போ இன்னொரு என்னன்னா, காலை கீழே போகும் அண்ட் மெதுவா மேல வரலாம். பிகினர்ஸ்னா தலை கீழே போகாது. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்க முன்னாடி பாக்குறதுக்கு எவ்வளவு முன்னாடி பார்க்க முடியுமோ ட்ரை பண்ணுங்க. ஸோ ஸ்லோவா உங்க பாடியை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு எப்பவுமே டக்குன்னு முன்னாடி போக முடியாது. அந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு காலும் இப்படிதான் மேல தூக்கி இருக்கும், அதாவது கீழே பதிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த சமயத்துல நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, மெதுவா முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நார்மலி ஒரு 2 ஆங்கிளை பிடிச்சு இப்ப பிராக்டிஸ் பண்ணா கீழே பதியும். இப்ப பதியாத பட்சத்துல மெதுவா நீங்க உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்க காலையும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க. சோ இது பைபோஸ், அதாவது ரெண்டு சைடும் பண்ற போஸ்னால இன்னொரு காலையும் நீங்க ஃபோல்ட் பண்ணும் போது அதே தான், உங்க காலை அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி தள்ளுங்க, உங்க முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும். பண்ண முடியாத பட்சத்துல உங்களோட டவல் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வருதுன்னா உங்களோட டோஸ், அதாவது பெரு விரல் காலில் இருக்கிறது தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த விரல் உங்களுக்கு கையில தென்படுதோ பிடிக்க முடியுதோ அது பிடிச்சுக்கோ. பிடிச்சதுக்கு அப்புறமா மெதுவா காலை பிடிச்சு முன்னாடி பாருங்க. பிகினர்ஸ் கீழே போக முடியாது, அதேதான் அவங்களுக்கும். பிகினர்ஸ்னால கம்ப்ளீட்டா முன்னாடி போகிறதுக்கு முடியாது, ஏன்னா ஹிப் ஓபன் ஆகல. சோ ஹிப் ஓபன் ஆனா மெதுவா நீங்க போய் மேல வர முடியும். அங்க கீழே போய் இருக்கும் போது கூட மூச்சு வெளியே உள்ளன்னுட்டு வாங்குறது ரொம்பவே அவசியம். ஸோ மெதுவா உங்க பாடியை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சிட்டு மெதுவா உங்க தலைப்பகுதி கீழே போகும், மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா மேல பாடியை நீங்க எடுக்கலாம்.
ஸோ மெதுவா நீங்க உங்க பாடியை உங்க கால்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கால் ரொம்பவே அமுங்கி இருக்கு, வலிக்குதுன்னா உங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிட்டு உங்க பாதத்தை மட்டும் மெதுவா ரொட்டேட் பண்ண பாருங்க. ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சைக்கிள் பெடல் பண்றோம் இல்லையா, முன்னாடி பின்னாடி, அந்த மாதிரி பின்னாடி பண்ணிட்டு உங்க கால்களை நீங்க மெதுவா ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட, அதாவது நார்மலி உங்க பாடியில எது சென்டர் பார்ட்னு சொன்னீங்கன்னா உங்களோட நேவில் இருக்கிறது தான் உங்களோட சென்டர் பார்ட். அந்த பார்ட்டுக்கு கரெக்டா எனர்ஜி சேர்ந்ததுனா தான் உங்களோட நர்வஸ் சிஸ்டம், அதாவது நாடி நரம்பு சொல்வாங்க இல்ல, அதுக்கு சுத்தி, அதாவது சுத்தமாகிற தன்மை இருக்கும். இந்த மாதிரி அர்த்தபத்த பத்ம பஷ்சிமோத்தானாசனா பண்ணும்போது உங்களோட நாபி, அதாவது நாபில எனர்ஜி ரொம்பவே சிக்ரீட் ஆகும், நிறைய எனர்ஜி சேரும். அந்த மாதிரி நேவல் எனர்ஜி சேர்ந்தாதான் உங்களோட நர்வஸ் சிஸ்டம், நாடி நரம்புல இருக்கிற சுத்தி, அதாவது சுத்தப்படுத்துற தன்மை அதிகரிக்கும். சோ உங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி இல்ல நரம்பு ப்ராப்ளம் இருக்கிறது, இந்த மாதிரி நர்வ்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன், அதாவது தீர்வு வேணும்னா இந்த மாதிரி ஆசனா பண்றது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பண்ணா முடியாத பட்சத்துல, கீழே குனிய முடியல அப்படின்னா கொஞ்சம் குனிஞ்சு தலையை மட்டும் மேல எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்போ உங்களால முடியுதோ அப்போ மட்டும் உங்களோட நெத்திய உங்க முட்டியில பதிய வைக்கலாம். முடியாத பட்சத்துல தலையை கொஞ்சம் மேலவே எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. தலையை கீழேயே வச்சு ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணா உங்களுக்கு கழுத்து வலி தான் வரும். சோ கழுத்து வலி வராம இருக்கிறது கொஞ்சம் தலையை மேல எடுத்து வைங்க. சோ இன்னைக்கு அர்த்தபத்த பத்ம பஷ்சிமோத்தானாசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.